வணக்கம். இந்த நம்ம நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் இருக்காப்புல இல்லையா, இதெல்லாம் அவருக்கு தேவையில்லாத வேலை. என்ன தேவையில்லாத வேலைன்னா, ஒரு போராட்டம்னா மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூப்பிட்டாலும் போகிற, கூப்பிடலைனாலும் போகிற. ஆனால் அந்த மக்கள் உன்னை தேடுறாங்களா? கிடையாது. பொசுக்குன்னு போய் நீங்கள் அவங்க பக்கத்துலலாம் நிற்கிறதுனால அவங்களுக்கு உன்னோட அருமை தெரியலை. எதுக்கு போகிற? நீ வாட்டுக்க வீட்டில் ரெஸ்ட்டை போட்டுட்டு இன்னும் அந்த 5 வருஷம் இருக்குல்ல, பிரச்சனை வரும், எப்படி வரும், வராமலாம் இருக்காது. உடனே தேடுவாங்கள, போகாத. எவனையும் கூப்பிடாத. நான் தமிழ் கட்சி பிள்ளைல எவனையும் கூப்பிடாத, நீயும் போகாத. மக்களுக்கு தெரியுதுல, இந்த தலைவர் வந்தால் நம்மளுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தேர்வு பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. எல்லோரும் ஓட்டு போட்டு தானே இப்போ ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாங்க. அவர் நல்லவர் தானே, அவர்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதில்ல. பிரச்சனை வராமல் இருக்க வரைக்கும் நல்லது. அதனால் பிரச்சனை வந்துச்சுன்னா நீ போகாத. நீ பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு போனேன்னா நாளாக மாறிடுவேன். நான் மாறி நோட்டா கூட போட்டு போயிடுவேன். உனக்கு எதுக்கு தொண்டை தண்ணி விடி, எதுக்கு கத்துற, எதுக்கு வெயிலில் போய் நிற்கிற? இது உனக்கு தேவையா? இந்த மக்கள் நல்லது பண்ணக்கூடிய மக்கள் கிடையாது. இன்னும் திரைமுகத்தில் தான் இருக்கேன். இன்னும் மீண்டு வரதுக்கு இன்னும் அரை நூற்றாண்டு காலம் ஆகும். அதுக்குள்ளே நீயும் போய் சேர்ந்துடும், நானும் போய் சேர்ந்துருவேன். அதனால் இனிமேல் ஏதாவது ஒரு பிரச்சனைனா போகாத. நீ வாட்டுக்கு போய் ரெஸ்ட்டை போடு. நான் காசு அல்ல, நீ வாட்டுக்கு போய் ரெஸ்ட்டை போடு. புள்ள ஊட்டி நல்லா படிக்க வச்சு நீ வாட்டுக்கு எந்த பிரச்சனைக்கும் போகாத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. பிரச்சனையாக சீமான்னு கூப்பிட்டால போகாத. சீமான் நினைக்க போயிட்டேன். நீ நல்ல தலைவர் தேர்ந்தெடுத்ததுனால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அந்த தலைவர்கிட்ட போய் முறையிட்டு அதை சமாளிச்சிங்கன்னு நீ போகாத. உனக்கு நல்ல பாடம் புகட்டியிருக்காங்க. சரியா? நல்ல பாடம், தமிழக மக்கள் நல்ல பாடம் போட்டியிருக்காங்க. நாய் மாதிரி கத்திட்டு கிடந்தாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. இம்புட்டு நாயா நான் இந்த ஒரு 17 வருஷமாக கத்துறேன். என்னத்தை கண்ட நீ இப்போ? ஒன்றும் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் இவங்க பிரச்சனைக்கு செத்தாலும் செத்துட்டு போகிறாங்க. எவன் பிரச்சனைக்கு போகாது. நீ போனேன்னா நாளாக மாறிடுவேன். நாளாக மாறி நோட்டாக்கு ஓட்டை போட்டுட்டு எவனும் எனக்கு வேணாம் சொல்லி நோட்டாக்கு ஓட்டு போட்டு போயிடுவேன். இதுதான் கள நிலவரம்.